ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஏண்டா காலேஜ் முடிச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்குறான் நீ வழியில் பார்த்து. அப்பா கூட விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாட்ட பேசிட்டு அவங்க நிலத்தை போய் பார்த்தா எங்கே பார்த்தாலும் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. பூச்சி மருந்து கவர் அங்கங்கே கீழே கிடக்குது. அந்த தண்ணியில் அங்கங்கே பார்த்தோன்னா தவக்கலை மீன் எல்லாம் வந்து இதுவாகி கிடக்குது. இந்த பூச்சி மருந்து பட்டு ஃபுல்லாக பூச்சி மருந்து உரம். இந்த விவசாயத்தை தான் அவன் ரொம்ப ஆர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அவன் நினச்சிட்டு இருக்கான் இதான் உண்மையிலே விவசாயம்ன்ட்டு. டேய், நம்மாழ்வார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இயற்கை விவசாயம் பற்றி. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதுமாரி இயற்கை உரங்கள், எரு எல்லாமே போட்டு பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தாமல் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி இப்படி தாண்டா இயற்கை விவசாயம் பண்ணணும். இந்த இயற்கை விவசாயத்தை ஆர்வத்தோடு அவன் பண்ணான்னா அவன் வந்து நாளடைவில் வந்து நல்ல மகசூல் எடுத்து நல்ல பேர் எடுத்துட்டான்னா அவனுக்கு கவர்மெண்ட்லேருந்து விருதுலாம் கூட கொடுப்பாங்கடா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ தான் பூச்சி மருந்து அடிச்சுன்னா உரத்தை போட்டுன்னு இருக்கான். இதுவாடா விவசாயம்? இயற்கை விவசாயம் தானே உண்மையான விவசாயமே. நியாயமாடா இதெல்லாம்?